ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குண்டு குண்டு குலாப் ஜாமுன். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து எம்டிஆர் மிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பாக்கெட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் இருக்கிறத நல்லா இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 minutes ஆகுது நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போது தான் இது ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 10 minutesக்கு மூடி செப்பரேட்டாக வச்சிடலாம். இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் இந்த கப்புக்கு 2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 2 கப் சுகர் அப்படின்னா சேம் அதே அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கணும். 2 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது இது கூட நான் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனையாக இருக்கும். இது கம்மி பதம் வரணும் அப்படின்றது கிடையாது, பட் நல்லா கொதிச்சு வரணும், அவ்வளோதான். அந்த பதத்தில் நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மாவை உருட்டிடலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு இருக்குன்னு. இப்போது இதை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா கையை வச்சு அழுத்தி எடுத்து உருட்டுங்க. அப்போ தான் நல்லா உடையாமல் வரும். இப்போ நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌனில் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதை பார்த்திங்கன்னா இது ஓரளவு நல்ல கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம சுடு பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இது ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes எடுத்துக்கும். ஸோ நல்லா ஊறட்டும். ஊறும்போது இன்னும் நல்லா பெருசாக வரும். இன்னொரு ஸ்டெப்ஸும் போட்டாச்சு. நம்ம பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் தெரியப்படுத்துங்க. எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்குமே குலாப் ஜாமுன் அப்படின்றது ஒரு முக்கியமான ஸ்வீட் தான். பர்த்டே, மேரேஜ் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இது ரொம்பவே நல்ல ஒரு ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். இப்போ நான் இதை சுகர் சிரப்பில் போட்டிருக்கேன். இது நல்லா ஊறிட்டு இருக்குது. எல்லாத்தையும் போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுட் ஜர்னி தமிழ்.